guys, welcome back to my channel is JK Wrestling Universe. ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாஷா பேங்க்ஸ் சாரி அவங்க இப்போ ஏடபிள்யூல மெர்சிடை மோனே அப்படிங்கிற பேரில் ரிசல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்டிமோ டிராகன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் அட் அ டைமில் வந்து 10 சாம்பியன்ஷிப்பை வந்து அட் அ டைமில் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம சாஷா பேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்டிமோ டிராகனோட அவர் வந்து 10 டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, நான் அவரோட ரெக்கார்டே வந்து முறியடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சாஷா பேங்க்ஸ் 9 தடவை ஏதோ சாம்பியனாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம ஜாக் ஆஃப் ஹார்ட் வந்து இந்த ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ நம்ம ஜே உசோவோட சேர்ந்து அவர் வந்து பிளட் சிம்பிளை பற்றி தான் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மீண்டும் பிளட் லைன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் நல்ல பிளட் லைன் டீமில் வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட்டு ஜெமி உசோ, ஜே உசோ, ரோமன் ரென்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஜில்லா பட்டு, ஸோ இவங்க 5 பேரும் இணைஞ்சி டாங்கலோவா, அதுக்கப்புறம் டாலா டோங்கா, அதுக்கடுத்து சோலா சிகோவா, ராக்கு இவங்களெல்லாம் எதிர்கொள்வாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஸோ அடுத்தது நம்ம செத்ராலன்ஸும் நம்ம ரோமன் ரென்ஸும் பார்த்தினா ஒரு சில வேற்றுமையை பற்றி பேசலாம். ஸோ 2 பேரும் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட செத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் வந்து ஏஸ்டிஸ்ட் தான், ஸோ எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரென்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உண்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ கடவுள் இருக்கிறாரா இல்லையானுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஸோ நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் சொல்கிறாரு. பட் நம்ம செத்து அப்படி கிடையாது. ஸோ அவர் வந்து 100% அவர் ஏத்திஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு கடவுள்லாம் கிடையாது, எனக்கு அதுக்குள்ளே நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு சூப்பரான பிளானை பற்றினா சொல்லியிருக்காரு. ஒரு சஜஷன் வந்து WWE பண்ணியிருக்காரு. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லாருன்னா, ஸோ இப்போ இதுக்கு மேலே சர்வைவர் சீரிஸ் பேப்பரி வரப்போகுது. ஸோ அந்த சர்வைவர் பேப்பரிக்காக ரா விசிஸ் மேக்டவுன் விசிஸ் NXT, அதுக்கப்புறமா வந்து ட்ரிபிள் ஏ கம்பெனி, ஸோ இவங்க 4 பிராண்டுக்குமே கூட வந்து சேர்த்து போட்டு ஒரு டேக் டீம்கான ஒரு மேட்சாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஏ கம்பெனி வந்து அடுத்த கம்பெனி இல்லை ப்ரோ. ஸோ அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ட்ரிபிள் ஏ கம்பெனியும் WWE கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே இப்போ வந்து சேர்த்து எடுத்துலாம் மேட்ச் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணால் எப்படி இருக்கும்ங்கிற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிடுங்க. பட் இந்த தடவை வார்கேமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒருவேளை இந்த மாதிரி நடந்தால் கூட ரா விசஸ் மேக்டவுனுக்குள்ளே நடந்தாலே பெரிய விஷயம். இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. மேபி அதாவது நம்ம வின்ஸோட எரால வந்து வின்ஸ் வந்து ஒன் டைம் பிளான் பண்ணியிருக்காரு ரெஸ்ல்மேனியா 34க்காக வந்து. ஸோ நம்ம கானர் மெக்ரேகர் விசிஸ் என்சோ அமராக்குள்ள ஒரு க்ரூசர் வெயிட்டுக்கான டைட்டில் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 34 வந்து அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ இவங்களுக்குலாம் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது யாரும் கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. ஸோ இப்படி அதாவது அவர் பிளான் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. பட் இது 100% உண்மையாங்கிறது எனக்கு தெரில. அது இப்படி இருந்தாலும் கூட அது இந்த மேட்ச் வந்து நடந்திருக்காது. ஏன்னா கார்னர் மெக்ரேகர் வந்து ஒரு மிகப்பெரிய UFC ஃபைட்டர். ஸோ அவர் வந்து WWE கலந்துக்கிட்டாலும் கூட இந்த மேட்ச்சில் வந்து அவர் வின் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த ஃபைட்டிங்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தா இவங்க 2 பேரும், அதாவது இந்த என்சோ அமரா வந்து WWE அந்த டைமில் ஒரு பெரிய ஜாபர். ஸோ அவரு கூடலாம் வந்து இவர் ஃபைட் பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் வின்ஸ் மேக்மேன் இவங்களுக்கெல்லாம் மேட்சை வந்து பிளானிங்கில் வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஸோ வின்ஸ் மேக்மேன் தான் ஏதாவது இன்ட்ரில் இதை பற்றி சொல்லணும். ஸோ அடுத்ததாக NXT சேர்ந்த ஈத்தன் பெஞ்ச் அண்ட் செல்சியா கிரீன் வந்து WWE ஸ்மாக்டவுன் எபிசோடு, அதாவது ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு இன்ட்ரில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்ட்ரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான்சனோட லாஸ்ட் ரன்ல அவரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாராம். ஸோ குறிப்பாக அவர் வந்து இப்போ IC டைட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால ஜான்சனா வந்து IC டைட்டில் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. ஸோ அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விதமாக நானும் அவரோட லாஸ்ட் ரன்ல இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இங்கே 2 பேர்த்துக்கான மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத. நம்ம ரிக்வஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல வந்து அதாவது அந்த இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து WWE, அதாவது உங்களுக்கு வந்து
ஸோ எந்தாவது ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து உங்களை பாராட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ ஆமாம் என்ன வந்து ரே மிஸ்டீரியோ பாராட்டியிருக்காரு. ஸோ அதுவும் அவர் எந்த அளவுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஸோ இப்போ அவருக்கு உயிராக நினைக்கிற அவரோட நண்பனான எடிகிரோ மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா, ஸோ கண்டிப்பாக வந்து எடிகிரோ வந்து வாங்கோட வந்து மேட்ச் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரே மிஸ்டீரியோ சொல்லியிருந்தாரு. ஸோ உண்மையே அவர் அது சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்போத்துலேருந்து ஸோ எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் வாங்கின காம்ப்ளிமெண்ட்ஸில் ரே மிஸ்டீரியோ கொடுத்த காம்ப்ளிமெண்ட் தான் ஸோ பெஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ருக்கேஷோடு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே ஸோ WWE வந்து ஒரு எபிசோட வந்து ஸ்பெஷலாக வந்து, அதாவது ரா எபிசோடு செப்டம்பர் மாதம் தொடங்கினா ரா எபிசோட் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து ஸோ WWE பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக சேமஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல வந்து இதுக்கு மேலே WWE வந்து அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்க்காம போகிறாராம். ஸோ அதை வின் பண்ணுறது தான் இப்போ அவரோட அடுத்த கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டைட்டில் கலெக்ஷன்ஸில் ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு இதாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து WWE சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறேன். ஸோ நான் இதுக்கு மேலே ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போனான்னா நான் வந்து WWE உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நான் அழிக்கப்படுறது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அது பிடிச்சிருக்கு, நான் வந்து WWE சூப்பர் ஸ்டாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ரோமன் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அவர் மேபி மூவியில் பெரிய ஆளானாலும் ஸோ அவர் வந்து அந்த ஆக்டர் பக்கத்தில் WWE சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவருக்கு இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அந்த இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ரெஸ்லிங், அதாவது இப்போ நீங்கள் அந்த ஒரு முக்கியமான பேப்பரியாக இருக்கிற கிளாஷ் இன் பாரிஸ், அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட அந்த ஷூட்டிங் ஸ்கெடியூல், ரோமன் ரெயின்ஸ் ஒரு படம் நடிக்காருலாம். ஸோ அதுக்குள்ள ஷூட்டிங் ஸ்கெடியூல் இது எல்லாமே யாதேசம் கொஞ்சம் நெருக்கி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ தெரில, இது வரைக்கும் நான் வந்து அழகாக போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து அதை நான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் பண்ணுறது என்ன, எனக்கும் முன்னால் ஜான்சனாவும் அப்படி தான். ஸோ எவ்வளோ பெரிய ஸோ மேஜர் பேப்பரையும் வந்தாலும் சரி, ஸோ அவர் அதுலேயும் பண்ணுவார், அதேமாதிரி ஆக்டிங்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு போயிடுவார். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போ நம்மளுக்கு பிராக் லெஸ்னரை பற்றி ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிராக் லெஸ்னரை வந்து நம்ம ஓல்டு பிராக் லெஸ்னர், அந்த ஒரு பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் இருந்தார்ல, ஸோ யார் வந்தாலும் கார்னர் பண்ணி விட்டுருவாரு. ஸோ காங்கர் அந்த மாதிரி ஒரு நம்ம பழைய அதாவது பியர்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ அந்த டைமில் ஒரு பீஸ்ட் பிராக் லெஸ்னர் இருந்தார்ல, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிராக் லெஸ்னரை புக் பண்ண போகிறாங்களாம். ஸோ அப்படி பார்த்தா என்ன ப்ரோ, அவருக்கும் மண்டையில் இருக்க முடி அதுக்கப்புறம் தாடியெல்லாம் வந்து எடுத்து விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த புக்கிங், அவரோட மேட்சஸ் எல்லாமே வந்து அந்த பழைய பிராக் லெஸ்னர் பண்ணது மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி ஸோ சொல்லப்படுது. ஸோ அதுக்காக வந்து அவர் ஷேவ் பண்ணிட்டு ஸோ முடியெல்லாம் விட்டுட்டு பழைய மாதிரிலாம் வரது போகிறது கிடையாது. ஸோ அவரோட மேட்ச், அதாவது அது மட்டும்தான் வித்தியாசம், அவருக்கு முடி இருக்கும் தாடி இருக்கும், மற்றபடி மீதி எல்லாமே நம்மள பழைய பிராக் லெஸ்னரோ பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்க போகிறாங்கன்னு. ஸோ எனக்கு ஒன்று, ஸோ ஒரு பெரிய மேட்ச்சில் வந்து அவர் அந்த 2 கிளவுஸையும் எடுத்துகிட்டு மண்டை போட்டு குத்தி ரத்தத்தெல்லாம் வெளியெடுப்பார்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராக் லெஸ்னரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உங்கள் யாருக்காவது அவர் பழைய மாரி பிராக் லெஸ்னராக வரணும்னா எப்படி வரணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் நியூஸுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான்சன் ரீடுக்கான மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கிளாஷ் இன் பாரிஸில் இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் நடக்க போகுது. பட் இந்த மேட்ச்சில் யாருமே வந்து ஹைப்பாக இல்லை. ஸோ அதுக்கான காரணம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு ஹைப்பாக இருக்கிறது மாதிரி ஒரு சம்பவம் தெரிய வந்திருக்கு. ஸோ மேபி வந்து இந்த மேட்சோட எண்டிங் வந்து ஃபேன்ஸ் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து ஸோ வீக் ஹார்ட் பேஷண்ட்டு ஸோ இவங்க யாரும் வந்து இந்த மேட்சை பொதுவாக பார்க்கண்டா அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ மேபி அது என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, குறிப்பாக அந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து இந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ரொம்பவும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் உதாரணமாக தான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ மேபி நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து பொழந்துடலாம். ஸோ நம்ம பிரான்சன் ரீடு செத்ரோலன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸோ இவரை ரத்த வெள்ளத்தில் வந்து பழக்க விட்டுடலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிய லெவலில் இன்ஜுரி
சர்ஜரி ஆகுறது மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ரொம்ப கொடூரமான விஷயங்கள் மேபி நிறைய ஒரு ஆயுதங்களை எடுத்து ஸோ ரொம்பவும் நம்ம எதிர்பார்க்கறதுல இல்லை ப்ரூட்டெல்லாம் வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இதனால் ஆம்புலன்ஸில் கூட அவரை தூக்கி போட்டு கொண்டு போகிறது மாதிரி கூட ஸோ நம்ம எண்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஸோ குறிப்பாக நான் சொல்ல வரதை பார்த்தாச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஸோ ஆம்புலன்ஸ் மேட்ச் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ நிறைய ரத்தம் காட்சிகள் நடந்திருக்கும். ஸோ நிறைய ப்ரூட்டலான விஷயங்கள் நடந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இந்த மேட்சுக்குள்ளே எண்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக அமையும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹைப் இல்லாமல் இருந்தோம்ல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் கூட எடுபடாது.